ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CCS 356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 6th செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6ன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CCS 356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஜிலிட்டி அண்ட் இட்ஸ் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி ஸ்பைரல் மாடல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள் மாடல்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் அதே மாதிரி டெஸ்டிங் இந்த மாதிரி இருக்கலாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. XP ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அஜில் ப்ராசஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. SRS ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நிறைய டைம் ரிப்பீட்டடாகவும் கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த யூஸ் கேஸ் மாடலும் ஆக்டிவிட்டி டயக்ராம்ஸும் உங்களுக்கு ATM வச்சோ இல்லை ஏதோ ஒரு இதை வச்சு உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ் போட சொல்லலாம். ஸோ இது 15 மார்க்கில் கேட்கற கூட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாடல்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மாடலிங் யூசிங் UML, இந்த UML டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடியில் கூட கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, இதே மாடலில் வேற கூட கொடுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வாட் இஸ் இந்த மாதிரி கேட்கறதுலாம் நிறைய கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெட்ரி நெட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா டிக்ஷனரிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா ஃப்ளோ டயக்ராமும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், அதுபோக உங்களுக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் இந்த மாதிரி இருக்கலாம், நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நிறைய டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கோஹென்ஷன் அண்ட் கப்ளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னாலே கண்டிப்பாக அந்த கோஹென்ஷன் கப்ளிங்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு கோஹென்ஷன் கப்ளிங்கை தனியாக 2 மார்க்கில் கூட கேட்கலாம், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் UID ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடல் வியூ கண்ட்ரோலர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் கேஸ் ஸ்டடிஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதுக்காக எந்த ஒரு டாபிக்ஸும் ஒமிட் பண்ணாமல் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேன் இன் அண்ட் ஃபேன் அவுட் பார்த்துக்கோங்க. கோஹென்ஷன் கப்ளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் கப்ளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கப்ளிங் கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கிளைண்ட் சர்வரையும் அதுபோக லேயர்டையும் வச்சு உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்ரிகேஷன்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிசைன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ப்ராசஸ் டிசைன் டெஸ்டிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மாடலிங் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபெக்கேட்னா என்னன்னு கேட்கலாம், ப்ராக்ஸினா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்ரெஷன் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சம்டைம்ஸ் பிகோஸ்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம். அதனால ப்ரீஃபாகவும் பார்த்து வச்சுக்கோங்க, 2 மார்க்ல அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் அண்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங், இதில் யூனிட் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டம் டெஸ்டிங் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் அதையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்டிங்னா என்னன்னு கேட்கலாம், எப்பயுமே எதை படிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபனிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. அதனால் என்னன்னு கேட்டுட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்பேர் இல்லைனா டிஃபரன்ஷியேட் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கை சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்கலாம். ஒரு சில டைம் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சப்டிவிஷன்ஸாக கூட பிக் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த சப்டிவிஷனை கேட்குறப்போ உங்களுக்கு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி வரும். அப்படிங்கிறப்போ இது அந்த மாதிரி இதில் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீஃபாகவே பார்த்துக்கோங்க. ஆனால் மெஜாரிட்டி 2 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின்லேயே கேட்கலாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டிபக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 பொறுத்த வரைக்கும் பார்ட் பில உங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் ஆர்கிடெக்சர் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கோகோமோ மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ப்ராஜெக்ட் செட்டிலிங் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளவுட் அஸ் ஏ பிளாட்ஃபார்ம் எதுவும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் என்னன்னு கேட்கலாம், டெவாப்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நார்மல் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக எல்லா டாப்பிக்கும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு டாப்பிக்கும் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டெஸ்டிங் ப்ராசஸ், அதே மாதிரி உங்களுக்கு அந்த டயக்ராம்ஸ் வச்சு வரது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. யூஎம்எல், அதே மாதிரி யூஸ் கேஸ், ஆக்டிவிட்டி டயக்ராம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டம் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆல்ஃபா பீட்டா டெஸ்டிங் இந்த மாதிரி இருக்க நிறைய இதை பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.